இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ட்ராய் வெளியிட்ட புதிய ரூல்ஸ் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ட்ராய் உத்தரவால் ஜியோ, ஏர்டெல், விஐ, பிஎஸ்என்எல் நிறுவனங்களுக்கு ரூபாய் 10க்கு ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வர உள்ளன. இது குறித்த முழு விவரங்களை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன், ஐடியா ஆகிய தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுள் அரசு நிறுவனமான பிஎஸ்என்எல்லும் தொலைத்தொடர்பு சேவையை வழங்கி வருகின்றன. ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா ஆகிய நிறுவனங்கள் பல்வேறு விலைகளில் ரீசார்ஜ் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட்டு வருகின்றன. மேற்கொண்ட செல்போன் ரீசார்ஜ் நிறுவனங்கள் கால்ஸ் வசதி, எஸ்எம்எஸ் வசதி மற்றும் டேட்டா ஆகியவை கொண்டு தொகுப்பு ரீசார்ஜ் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. கால்ஸ் வசதி மற்றும் எஸ்எம்எஸ் வசதிகளுக்கென்று தனியாக திட்டங்கள் ஏதும் இல்லை. இதனால் டேட்டா பயன்பாடு தேவையில்லாத வாடிக்கையாளர்களும் கால்ஸ் வசதி, எஸ்எம்எஸ் வசதி மற்றும் டேட்டா வசதி கொண்ட தொகுப்பு திட்டங்களை தான் ரீசார்ஜ் செய்ய வேண்டியதுள்ளது. இந்த தொகுப்பு திட்டங்களும் கட்டணம் அதிகமாக உள்ளது. இதனால் கால்ஸ் வசதி மற்றும் எஸ்எம்எஸ் வசதிகளுக்கென்று தனியாக திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று வாடிக்கையாளர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தனர். இந்த விஷயத்தில் களமிறங்கிய இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ்களுக்கு ஒரு தனித்துவமான ரீசார்ஜ் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா ஆகிய செல்போன் ரீசார்ஜ் நிறுவனங்களுக்கு கடந்த மாதம் அதிரடியாக உத்தரவிட்டது. இதனால் இந்த நிறுவனங்கள் மலிவு விலையில் ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. புதிய விதிகளின்படி ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் மற்றும் வோடஃபோன், ஐடியா உள்ளிட்ட அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் ரூபாய் 10க்கு தொடக்க விலையில் டாப் அப் வவுச்சர்களை கொண்டு வர வேண்டும். ட்ராய் மற்றொரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. அதாவது சிறப்பு கட்டண வவுச்சர்களின் வேலிடிட்டியை 90 நாட்களில் இருந்து 365 நாட்களாக அதிகரிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. இதனால் ரூபாய் 10 விலையில் ஒரு ஆண்டு வேலிடிட்டி கிடைக்கும் திட்டங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. ட்ராய் இந்த நடவடிக்கை வாடிக்கையாளர்கள் மலிவான மற்றும் நீண்டகால ரீசார்ஜ் திட்டங்களை பயன்படுத்த உதவுகிறது. தற்போது 2G சேவைகளை பயன்படுத்தும் 150 மில்லியனுக்கும் அதிகமான இந்திய ஸ்மார்ட் போன் வாடிக்கையாளர்கள் கடந்த மாதம் ட்ராய் வெளியிட்ட புதிய வழிகாட்டுதல்கள் மூலம் பயனடைவார்கள். கால்ஸ் வசதி மற்றும் எஸ்எம்எஸ் வசதிகளுக்கென்று தனியாக திட்டங்கள் கொண்டு வந்தால் கட்டணங்கள் பெருமளவு குறையும். இதேபோல் டேட்டாக்கள் மட்டும் குறைந்த விலையில் ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கூடிய விரைவில் இது நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. வேறு சின்ன கமெண்ட் பண்ணுங்க.